Welcome to the world of Gotunzi Mamme. டேய் ஒழுங்கா என் போனை வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கடா. டேய் மச்சான், என்னடா வெளில கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு என்னடா திரும்ப உள்ள போற? நினைச்சாலே வல்கா இருக்குடா. மச்சான், என் போன் அங்க வச்சிட்டேன்டா, அதை எடுக்கதான் தான் போறேன். அன்னைக்கு ஆனா என் போனை நான் எடுக்கவே இல்லை. The next day. போன் இல்லாம நைட்லாம் தூக்கமே வரல. மாடியில் ஏறி வந்து படுத்துட்டேன். கொசுக்கடி தாங்க முடியல. அதான் வேலையை போனை கண்டுபிடிப்போம் போய். என் போனை யாரா பாத்தீங்களாடா? இது அந்த சோப்பு டப்பா எம்ஐ போன் தானே? உன்னோட ஓட்ட டப்பாவோட என் சோப்பு டப்பா நல்லா இருக்கு. போன் எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லிடு, என்ன சுட்டுருவேன். என்ன பிராங்கா? இல்ல பாக்கு. பாரு, ஒழுங்கா நீ தான் என் போனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். The next day. ஏய், என்ன போன் கிடைச்சிட்டுல? கிடைச்சிட்டு ஆனா என்ன ஆனா? ஆவண்ணா செருப்பாலே அடிப்பேன். உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? மறைக்காம சொல்லு. போன்ல போன்ல The next day. டிஸ்பிளே போச்சுடா. சரி வா, சர்வீஸ் சென்டர் போய் தொலைவோம். ஏய் 5000 ரூபா ஆகுமாண்டா? யூஸ் பண்ண போன திரும்ப யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. எவ்வளவு ஆனாலும் பாத்துக்கலாம். நீ தானே காசு கொடுக்க போற. தேவதாசி சார், நீங்க ஏன் இந்த போனுக்கு இவ்வளவு பண்றீங்க? Flashback. டேய் மச்சான், நான் உன் டீம்டா. என்ன இதுல சொல்றேன்? போஸ்ட் போடலாமா, ரீல்ஸ் போடலாமா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிறந்த குழந்தையில இருந்து சாவர கிழமை வரைக்கும் போன் தேவைதான். அண்ணா, எங்கண்ணா போறீங்க? சுடுகாட்டுக்கு. டேய், எல்லாம் ஓகேடா. வீடியோ பாக்குறீங்க தவிர சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ண மாட்டீங்களாடா? எல்லாத்தையும் எனக்காக பண்ணிட்டு பாருங்க டியோடு.